தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோம். நல்லவரே மெய் ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். எபினேசரே மெய் துதிக்கிறோம். ஏகோவா தேவனே மெய் துதிக்கிறோம். மகிமையானவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். மாறாதவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே மக்கு நன்றி அப்பா. எங்களை காண்பவரே மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ராஜனே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிற தெய்வமே மெய் துதிக்கிறோம் அப்பா. மகிமையின் மேகமே மெய் துதிக்கிறோம். உன்னதமானவரே மக்கு நன்றி. உயர்ந்தவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட இருப்பவரே மெய் துதிக்கிறோம். பரிசுத்த நாமத்தை உடையவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே மெய் துதிக்கிறோம். சிருஷ்டி கர்த்தாவே மெய் துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே மக்கு நன்றி. ஆவியானவரே மெய் துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. எபினேசரே மக்கு நன்றி. எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பவரே மக்கு நன்றி. ஆண்டவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மெய் துதிக்கிறோம். பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களின் தெய்வமே மெய் துதிக்கிறோம் அப்பா. ஆராதனைக்கு தகுதியானவரே மெய் நாங்கள் துதிக்கிறோம். மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். கண்மலையானவரே மெய் துதிக்கிறோம். கேடகமானவரே மெய் துதிக்கிறோம். புகலிடமே மெய் துதிக்கிறோம். நங்கூரமே மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கே இருவர் மூவர் கூடியிருக்கிற இடங்களில் நான் வந்து வாசம் பண்ணுவேன் சொன்னவரே மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எபினேசரே மக்கு நன்றி. ஏகோவா தேவனே மக்கு நன்றி அப்பா. மக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல தெய்வமே மெய் துதிக்கிறோம். பரிசுத்தரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை காண்பவரே மெய் துதிக்கிறோம். எங்களை காப்பவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. வழி நடத்துகிறவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே மக்கு நன்றி. மக்கு நன்றி அப்பா. மக்கு நன்றி. நல்லவரே மக்கு நன்றி ஆண்டவரே. மெய் துதிக்கிறோம். மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உன்னதமானவரே மக்கு நன்றி. உயர்ந்தவரே மெய் துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட இருப்பவரே மக்கு நன்றி. ஆவியானவரே மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே மக்கு நன்றி அப்பா. மக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நல்லவரே மக்கு நன்றி. எங்களோடு கூட இருப்பவரே மக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடுமே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா. என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. உள்ளமுடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கவடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. கள்ளம் கவடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சமூகத்துல ஜீவ பலியாய் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் அப்பா. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா. என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. வாக்கு
பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். வாக்குவாத பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவரே சுவையாடையா அணிந்து கொண்டேன் நான். என் ஆண்டவரே சுவையாடையா அணிந்து கொண்டேன் நான். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மறைந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் விருப்பத்தின்படி என்றோ மறைந்ததையா. விருப்பத்தின்படி வாழ நாங்கள் அர்ப்பணித்தேன். நான் அர்ப்பணித்தேன். உலக பெருமை வேணாம், உலக சிற்றின்பை எங்களுக்கு வேணாம் ஆண்டவரே. கூட வாழ்கிற அந்த ஒரு வாழ்க்கை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். சமூகத்துல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆத்மா எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணித்தேன். எங்களுடைய விருப்பங்களை உம்முடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. நல்லவரே, நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் உடைய சமூகத்துல ஜீவ பலியாய் நாங்கள் ஒப்புவித்து உம்மை ஆராதிக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவ கரம் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும், எங்களை பலப்படுத்தி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் நாம் அப்படி அமர்ந்து கொள்வோம். தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து புறப்படும். அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து புறப்படுமோ. தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து புறப்படுமோ. துதித்தலும் சபித்தலும் மாத்திரம் ஏன் உந்தன் வாயிலிருந்து புறப்படுது. துதித்தலும் சபித்தலும் மாத்திரம் ஏன் உந்தன் வாயிலிருந்து புறப்படுது. தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து புறப்படுமோ. தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து புறப்படுமோ. துதித்தலும் சபித்தலும் மாத்திரம் ஏன் உந்தன் வாயிலிருந்து புறப்படுது. துதித்தலும் சபித்தலும் மாத்திரம் ஏன் உந்தன் வாயிலிருந்து புறப்படுது. தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து புறப்படுமோ. தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து புறப்படுமோ. எந்த மட்டும் இரு நினைவால் குந்தி குந்தி நடப்பீர்கள்.
தெய்வமானார் அவரை பின்பற்றுங்கள். திருமணம் உள்ளவன் இருமணம் உள்ளவன் நிற்பதும் நிலைப்பதும் இல்லையே, நிற்பதும் நிலைப்பதும் இல்லையே. தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து புறப்படுமோ? தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து புறப்படுமோ? துதித்தலும் சவித்தலும் மாத்திரம் உந்தன் வாயிலிருந்து புறப்படுது. துதித்தலும் சவித்தலும் மாத்திரம் உந்தன் வாயிலிருந்து புறப்படுது. தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து புறப்படுமோ? தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து புறப்படுமோ? இரண்டு ஜமான்களுக்கு ஊழியம் செய்வாயோ? இரண்டு ஜமான்களுக்கு ஊழியம் செய்வாயோ? ஒருவரை பகைத்து மற்றவரை சிநேகிப்பார், ஒருவரை பற்றி கொண்டு மற்றவரை ருசிப்பார். தேவனுக்கும் உலகத்துக்கும், தேவனுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்ய இயலாதே, ஊழியம் செய்ய இயலாதே. தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து புறப்படுமோ? தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து புறப்படுமோ? துதித்தலும் சவித்தலும் மாத்திரம் உந்தன் வாயிலிருந்து புறப்படுது. துதித்தலும் சவித்தலும் மாத்திரம் உந்தன் வாயிலிருந்து புறப்படுது. தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து புறப்படுமோ? தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து புறப்படுமோ? லவோதிக்கேயா திருச்சபையை ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு. லவோதிக்கேயா திருச்சபையில் ஜாக்கிரதையாய் மனம் திரும்பு. குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருப்பதா கர்த்தர் உன்னை வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவார். மரணமோ ஜீவனோ, மரணமோ ஜீவனோ, எது வேண்டும் இன்றே தீர்மானம் செய்வார். எது வேண்டும் இன்றே தீர்மானம் செய்வார். தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து புறப்படுமோ? தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து புறப்படுமோ? துதித்தலும் சவித்தலும் மாத்திரம் உந்தன் வாயிலிருந்து புறப்படுது. துதித்தலும் சவித்தலும் மாத்திரம் உந்தன் வாயிலிருந்து புறப்படுது. தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து புறப்படுமோ? தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணில் இருந்து புறப்படுமோ? இரண்டு ஜமான்களுக்கு ஊழியம் செய்வாயோ? இரண்டு ஜமான்களுக்கு ஊழியம் செய்வாயோ? ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பார், ஒருவனை பற்றி கொண்டு
புறப்படுது. துதித்தலும் சபித்தலும் மாத்திரம் ஏன் உந்தன் வாயிலிருந்து புறப்படுது. தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணிலிருந்து புறப்படுமோ? தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணிலிருந்து புறப்படுமோ? எந்த மட்டும் இரு நினைவாய் குந்தி குந்தி நடப்பீர்கள்? எந்த மட்டும் இரு நினைவாய் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானார் அவரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானார் அவனை பின்பற்றுங்கள். இருமனம் உள்ளவன் இருமனம் உள்ளவன் நிற்பதும் நிலைப்பதும் இல்லையே. நிற்பதும் நிலைப்பதும் இல்லையே. தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணிலிருந்து புறப்படுமோ? தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணிலிருந்து புறப்படுமோ? துதித்தலும் சபித்தலும் மாத்திரம் ஏன் உந்தன் வாயிலிருந்து புறப்படுது. துதித்தலும் சபித்தலும் மாத்திரம் ஏன் உந்தன் வாயிலிருந்து புறப்படுது. தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணிலிருந்து புறப்படுமோ? தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்று கண்ணிலிருந்து புறப்படுமோ? அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து இன்று ஒரு சில பாடலை நாம் பாடுவோம். ஒரு ஊற்றிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு ஊற்றிலிருந்து என்ன செய்யாது? புறப்பட்டு வராது. அதே மாதிரி தான் தேவனை ஆராதிக்கக்கூடிய நம்ம வாயினால் மற்றவர்களை நம்ம சபிக்கக்கூடாது, தூசிக்கக்கூடாது, கெட்ட வார்த்தையால் யாரை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தரை துதிக்கிற வாய் நம்ம எப்போதும் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தம் உள்ளதாக நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திருவேன். இந்த பாலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழிகள் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகளே. அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழிகள் தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகளே. வல்லமை அன்பு தன்னடக்கம் தருகின்ற ஆவியானவர் உனக்குள்ளே. வல்லமை அன்பு தன்னடக்கம் தருகின்ற ஆவியானவர் உனக்குள்ளே. பயமுள்ள ஆவியை நீ பெறவில்லை, பயமுள்ள ஆவியை நீ
மொழிகள் தினம் பேசு உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகனே உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகளே காற்றாக மழையாக வருகிறார் பனித்துணி போல் காலை தோறும் ஓடுகிறார் காற்றாக மழையாக வருகிறார் பனித்துணி போல் காலை தோறும் ஓடுகிறார் வற்றாத நீரூற்றாய் இதய கிணறிலே வற்றாத நீரூற்றாய் இதய கிணறிலே வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார் வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார் அனல் மூட்டி எரிய வீடு அயல் மொழிகள் அயல் மொழிகளை பேச அந்நிய பாஷைகள் வெளிப்படுவதாக அனல் மூட்டி எரிகிறவர்களாக எங்களை மாற்றுகிறாங்க இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகனே அனல் மூட்டுங்க ஆவியானவரே உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகளே மகிமையின் மேகம் இவர்தானே அக்கினியின் தூணும் இவர்தானே மகிமையின் மேகம் இவர்தானே அக்கினியின் தூணும் இவர்தானே நடக்கும் பாதையெல்லாம் தீபமானா நடக்கும் பாதையெல்லாம் தீபமானா நாள்தோறும் வசனம் தந்து நடத்துகிறார் நாள்தோறும் வசனம் தந்து நடத்துகிறார் அனல் மூட்டி எரிய வீடு அயல் மொழிகள் தினம் பேசு அனல் மூட்டி எரிய வீடு அயல் மொழிகள் தினம் பேசு உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகனே உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகளே உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகளே உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரியச்சை மகளே உள்ளத்தில் உலாவி வாசம் செய்கிறார் உற்சாகப்படுத்தி தினம் தேற்றுகிறார் உள்ளத்தில் உலாவி வாசம் செய்கிறார் உற்சாகப்படுத்தி தினம் தேற்றுகிறார் ஏவுகிறார் எப்பொழுதும் துதிப்புகழ் பாட ஏவுகிறார் எப்பொழுதும் துதிப்புகழ் பாட எழுப்புகிறார் தினமும் ஊழியம் செய்ய எழுப்புகிறார் தினமும் ஊழியம் செய்ய அனல் மூட்டி விடுவே அயல் மொழிகள் தினம் பேசுவே அனல் மூட்டி எரிய விடுவே அயல் மொழிகள் தினம் பேசுவே வெளிப்படுவதாக அனல் வல்லமையின் ஆவியானவர்தாமே அப்பா எங்களுடைய பலிபீடத்தில் உம்முடைய ஆக்கினை எரிந்து கொண்டே இருக்கணும் எங்களை அனலாய் மாற்றுங்க அபிஷேகத்தினால எரிய விடுவீர்களாய் எங்களை மாற்றுவீராகப்பா அனுதினம் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற ஒரு வல்லமை எங்களுக்குள்ள உண்டாகட்டும் கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே காற்றாக மழையாக வருகிறார் பனித்துளி போல் காலை தோறும் ஓடுகிறார் காற்றாக மழையாக வருகிறார்
கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. மகிமையின் மேகம் இவர்தானே அக்கினியின் தூணும் இவர்தானே. மகிமையின் மேகம் இவர்தானே அக்கினியின் தூணும் இவர்தானே. நடக்கும் பாதையெல்லாம் தீபமானா நடக்கும் பாதையெல்லாம் தீபமானா நாள்தோறும் வசனம் தந்து நடத்துகிறா. நாள்தோறும் வசனம் தந்து நடத்துகிறா. அனல் மூட்டி எரிய விடுவே. ஆயல் மொழிகள் தினம் பேசுவே. அனல் மூட்டி எரிய விடுவே. ஆயல் மொழிகள் தினம் பேசுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. அசைவாடுங்க ஆவியானவரே. அனல் மூட்டுங்க ஆவியானவரே. அசைவாடுங்க ஆவியானவரே. அனல் மூட்டுங்க ஆவியானவரே. அசைவாடுங்க அசைவாடுங்க என் மேலே அசைவாடுங்க. அசைவாடுங்க மேல உம்முடைய ஆவியானவருடைய அசைவாடுங்க. அசைவாடுங்க அக்கினியின் கரம் என் வெளிப்படுவதாக. மேலே அசைவாடுங்க. அசைவாடுங்க ஆவியானவரே. அனல் மூட்டுங்க ஆவியானவரே. அசைவாடுங்க ஆவியானவரே. அனல் மூட்டுங்க ஆவியானவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கானான் செல்லும் போது மேகத்தில் அசைவாடி நீ அக்கினியாய் அசைவாடி நீ. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கானான் செல்லும் போது அசைவாடுதல் மேகத்தில் அசைவாடி அசைவாடி அக்கினி ஸ்தம்பம் எங்க மேல அசைவாடட்டுப்பா. அக்கினியாய் அசைவாடி நீ. அசைவாடுங்க ஆவியானவரே. மேல உங்க அசைவாடுதலுடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அனல் மூட்டுங்க அப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொரு நபர்களின் ஆவியானவரே. மேலும் உங்க அக்கினி அபிஷேகம் வெளிப்படுவதாக. அசைவாடுங்க ஆவியானவரே. அனல் மூட்டுங்க ஆவியானவரே. யோவான் எலியா மேல இருந்த உங்க கரம் என் மேல
வழி நடத்தி வந்த அந்த மேகஸ்தம்பம் எங்களோடு கூட இருக்கட்டும்பா. அசைவாடுங்க ஆவியானவரே, அனல் மூட்டுங்க ஆவியானவரே, அசைவாடுங்க ஆவியானவரே, அனல் மூட்டுங்க ஆவியானவரே. தானியேல் நண்பர்கள் எல்லாம் அக்கினியில் நடக்கும் போது கூடவே நடந்தீங்களையா. எல்லா சூழ்நிலைகளும் மாறினதா? சூழ்நிலைகள் மாறினதையா. தானியேல் நண்பர்கள் எல்லாம் அக்கினியில் நடக்கும் போது கூடவே நடந்தீங்களையா. சூழ்நிலைகள் மாறினதையா. அசைவாடுங்க ஆவியானவரே, அனல் மூட்டுங்க ஆவியானவரே, அசைவாடுங்க ஆவியானவரே, அனல் மூட்டுங்க ஆவியானவரே. அசைவாடுங்க அசைவாடுங்க என் மேலே அசைவாடுங்க. அசைவாடுங்க அசைவாடுங்க என் மேலே அசைவாடுங்க. அசைவாடுங்க ஆவியானவரே, அனலாய் மாற்றுங்கப்பா. அனல் மூட்டுங்க ஆவியானவரே, அசைவாடுங்க ஆவியானவரே, அனல் மூட்டுங்க ஆவியானவரே. ஆண்டவரே, எங்கள் மேல உம்முடைய அசைவாடுதலின் கரம் இன்னும் அதிகமாய் வெளிப்படட்டும். உம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை விட்டு ஒருபோதும் விலகக்கூடாது. உம்முடைய அபிஷேகம் எங்களை விட்டு விலகக்கூடாதுப்பா. எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஒரே ஒரு வார்த்தையை நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படியே நம்ம ஜெபிக்க துவங்கலாம். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த சாப்டரில் ஒரு சில பகுதிகளை நம்ம பார்த்துட்டு நம்ம அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆமென். 18வது அதிகாரம் தானே? ஆமென். வேகமாக நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். 18வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். ஆமென். ஒரு மனிதன் எப்படி இருக்கணுமா? சிறு பிள்ளையை போல என்ன செய்யணுமா? நாம் இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா. நம்ம அதை குறித்து நம்ம காரியங்களை பார்த்தோம். அந்த 18வது அதிகாரத்தில் சீசர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க.
பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் அப்படிங்கிற காரியத்தை அவங்க கேட்குறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து அழகாக ஒரு எக்ஸாம்பிளை கூட்டிகிட்டு வர்றார். யாருன்னா, ஒரு சின்ன பிள்ளையை கூட்டுக்கிட்டு வருகிறார். அந்த சின்ன பிள்ளையை அவங்க நடுவில் நிப்பாட்டிட்டு அவங்கள்ட்ட சொல்கிறாரு, முதல்ல நீங்கள் மனம் திரும்பி இந்த சின்ன பிள்ளையை போல் நீங்கள் என்ன செய்யணும்? எல்லோரும் இங்கே கவனிக்கிறீங்களா? நிமிந்து அப்படி பார்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அல்லேலூயா. என்ன செய்யணும்னா, நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் சொல்லுங்கள்? மனம் திரும்பணும். மனம் திரும்பினா தான் நீங்கள் என்ன செய்ய முடியுமா? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். சொல்லுங்கள், என்ன மனம் திரும்பினா என்ன செய்ய முடியுமா? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற காரியத்தை பார்த்தோம். ரெண்டாவது அதில் என்ன இருக்குன்னா, 4வது வசனத்தில் போட்டிருக்குது, அந்த பிள்ளை தன்னைத்தானே என்ன செய்யணுமா? தாழ்த்தணும். ஆமேன். ரெண்டாவது என்னென்னா, ஒன்று நீங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ரெண்டாவது தன்னைத்தானே என்ன செய்யணும்? தாழ்த்தணும் அப்படிங்கிற காரியத்தை நம்ம என்ன செஞ்சோம்? இதுக்கு முன்னாடி நம்ம பிரசங்கத்தில் நம்ம பார்த்தோம். மூணாவது, நாம் இடரலாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். மனப்பாடம் பண்ணிடுவோம். முன்னே என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், தாழ்த்தணும், இடரலாக இருக்கக்கூடாது யாருக்கும். அல்லேலூயா. ஸோ இப்படி இருந்தால் தான் நம்ம பரலோக ராஜ்யத்தில் ஒரு பெரிய மனுஷனாக நம்ம என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு அரசியலில் பெரியாள், ஒரு அரசியலில் ஒருத்தர் ரொம்ப பெரியாள் அப்படின்னா, தேசத்தில் என்ன செய்ய கவனிங்கல்ல, தேசத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்தை நடப்பிக்கணும்னா அவங்கள போய் பிடிச்சா என்ன செஞ்சிடும்? சரியாயிரும்னு சொல்லுவாங்களா? இப்போ இதே மாதிரி பரலோக ராஜ்யத்தில் யார் ஒருத்தர் பெரிய ஆளாக இருக்கிறாங்களோ அங்கே நாம் அவங்க மூலமாக ஒரு காரியத்தை கேட்டோம்னா நடந்துடும். கிடைச்சிருமா கிடைக்காதுங்களா? அப்போ நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நாம் பரலோக ராஜ்யத்தில் பெரிய ஆளாக இருந்தால் நான் கேட்குறது உடனே என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். அல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் சின்ன பிள்ளைங்களா? பரலோக ராஜ்யத்துக்கு அதாவது போகிறதுக்கே எந்த விதமான சூழ்நிலை இல்லாதவர்களாய் நான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறத கேட்டால் எனக்கு என்ன செய்யாது? எனக்கு கிடைக்காது. ஆமென். அப்போ முதல்ல நான் என்ன செய்யணும்? பிரவேசிக்க தகுந்த மனம் திரும்புதல் இருக்கணும். அங்கே நான் பெரியாளாக இருக்கத்தக்க தாழ்மை எனக்குள்ளே இருக்கணும். மூணாவது, நான் யாருக்கு இடரல் இல்லாதவனாய் நான் வாழும்போது பரலோக ராஜ்யத்தில் என்னென்ன இருக்குதோ அதை எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இதைத்தான் நம்ம காலையில் நம்ம என்ன செஞ்சோம்? இதுக்கு முன்னாடி பிரசங்கத்தில் நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. இப்போ நாம் ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே 18வது அதிகாரத்தில். ஆமென். 18வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 20வது வசனத்தை வாசிங்களே. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. திரும்ப திரும்ப நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன். முதல்ல நமக்குள்ள என்ன தேவைங்கிறத கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்னா, ஒன்று கூடுகிற ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் நம்மளிடத்தில் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. முதல்ல ஒரு சபை என்பது முதல்ல எப்படி இருக்கணும்னா, ஒரு குடும்பமாக என்ன செய்யணுது? இது ஒரு குடும்பம். சொல்லுங்கள், இதுக்கு பேர் என்னது? எங்கே போனாலும் வேலை பார்த்தாலும் நைட்டில் என்ன செஞ்சுருவாங்க? சாயங்கால நேரத்தில் அவங்க வீட்டுக்கு வரும்போது என்ன செஞ்சுருவாங்க? ஒன்று கூடிடுவாங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு கூடுகைகளையும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? நாம் ஒன்று கூடிடுறோம். அல்லேலூயா. அப்போ இங்கே அழகாக சொல்லுது பாருங்க, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கெல்லாம் கூடியிருக்கிறாங்களோ அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்ம இதுக்கு முந்தின பிரசங்கத்தை நான் உங்கள்கிட்ட அழகாக சொல்லி காமிச்சிட்டேன். யாரோட என்ன இருக்கக்கூடாது? பகை இருக்கக்கூடாது. யாரோடையும் சண்டை இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட கூட ஒரு சகோதரன் பகையாக இருந்தாருன்னா 7 முறை அல்ல 70 முறை கூட நம்ம என்ன செய்யணும்? அவங்கள மன்னிக்கணும். நாம தான் முந்தி போய் அவங்கள என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். இந்த காரியத்தையெல்லாம் நான் உங்ககிட்ட என்ன செஞ்சிட்டேன்? நான் இப்போ நீங்கள் அதோட கூட தொடர்ச்சியாக நான் உங்கள்கிட்ட சொல்லி காமிக்கிறேன். நல்லா கவனிங்க. சபைக்குள்ளே இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் முதல்ல நம்மளுடைய முதல் ஐக்கியம் எதை வெளிப்படுத்துதுன்னா, நாம் எல்லாரும் ஒன்று கூடுதலாக என்ன செய்யணும்? வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஒரு சபைக்குள்ளே யார் ஒருத்தவங்க எல்லா கூடுகைகளையும் வர ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க சபையின் அங்கத்தினராக இருப்பாங்க. யாருக்கும் இடரலற்றவர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.
அதே வசனத்தை வேகம் அப்படியே வாசிங்களே, 19வது வசனத்தை வாசிங்களே. ஒன்று கூடணும். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ரெண்டாவது நல்லா கவனிங்க. நீ ஒன்று கூடுனா தான் என்ன வரும் சொல்லுங்க? ஒரு மனம் வரும். ஒன்று கூடுனா தான் என்ன செய்யும் சொல்லுங்களே சத்தமா. ஒன்று கூடுனா தான் நமக்கு என்ன செய்ய வரும்? ஒரு மனம் வரும். அல்லேலூயா. அதே 18வது வசனத்தை வாசிங்களே. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அப்ப நீங்க நல்லா கவனிங்க. முதல்ல ஒன்று கூடணும். ஒன்று கூடுனா தான் என்ன வரும்? ஒரு மனம் வரும். ஒரு மனம் வரும்போது நான் பூமியில எதை கட்டுறனோ அது என்ன செய்யப்படும்? ஆமா, நான் பூமியில எதை கட்டவிழ்க்கிறனோ அது அங்கே என்ன செய்யப்படும்? ஆண்டவர் அங்கே கட்டளையிடுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அப்ப முதல்ல எனக்குள்ள என்ன வெளிப்படணும் அப்படின்னா, நாம ஒன்று கூடி ஆராதிக்கிறோம் பாருங்க. இந்த கூடுகையை கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அல்லேலூயா. முதல்ல நம்ம ஒன்று கூடணும். ரெண்டாவது நாம் ஒருமனப்படணும். மூணாவது அந்த கிரியைகளை கட்டி ஜெபிக்கணும். கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க பாருங்களே, ஆதி சபையில ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாய் அவங்க என்ன செஞ்சாங்க? ஆமென். அப்ப அவங்க ஒருமனப்பட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று கூடுனாங்களா? ஒருமனப்பட்டாங்களா? ஒரே இருதயம் உடையவர்களாய் மாறினார்களா? அல்லேலூயா. அப்போ ஒரு சபைக்குள்ள முதல்ல என்ன இருக்கணும் அப்படின்னா, யாருக்குள்ளேயும் ஏற்றத்தாழ்வு, யாருக்குள்ளேயும் கசப்பு வெறுப்பு, ஒரு குடும்பத்துக்குள்ளேயோ கசப்பு வெறுப்பு இதுகள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்ப இதுகள் இல்லாதபடி நீங்க வாழும்போது தான் ஒரு குடும்பம் ஒரு குடும்பமா இருக்கும், ஒரு சபை சபையா என்ன செய்யப்படும். அல்லேலூயா. இதை வாசிக்கிறப்ப நான் நினச்சிக்கிட்டேன், முதல்ல நாம் ஒன்று கூடுகிறத கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ரெண்டாவது சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் ஒருமனப்படுகிறத கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. அநேக இடங்கள்ல ஒன்று கூடி வர்றதுக்கே சிலர் கஷ்டப்படுறாங்க. சிலர் அப்படி ஒன்று கூடி வந்தாலும் ஒருமனமாக இருக்கிறதுல என்ன செய்கிறாங்க? சில சிக்கல்கள் என்ன செய்யுது? இருக்குது. இந்த ஒரு மனதுக்குரிய நிலைகள் வந்தா கூட அடுத்து இவர்கள் இந்த மாதிரி கிரியைகளை கட்டி ஜெபிக்கிறதுல இவங்க ஒருமனப்படுகிறது இல்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த மூணும் ஒரு சபைக்குள்ள செயல்படும் போது, இந்த மூன்றும் ஒரு விசுவாசிக்குள்ள செயல்படும் போது என்ன நடக்கும்னா, நாம் பரலோகத்தில் இருந்து ஆண்டவரே இதை கொடுங்கன்னு கேட்டோம்னா ஆண்டவர் நிச்சயமா அந்த காரியத்தை என்ன செய்வார். இன்னைக்கு ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எங்கள் சர்ச்சுக்குள்ளே என்னக்கா என்ன சொன்னேன் நான்? இங்கே கவுனிங்க. அல்லேலூயா. அதையுமே கிரில் கேட்ட போட்டு ஏன் ஓடுறிய சிலாக்கா வாங்க. அல்லேலூயா. போகாதே, வெளியில் போகாதே, கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு சர்ச்சுக்குள்ளே சில ஒரு குறிப்பிட்ட விசுவாசிகள் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த விசுவாசிகள் இருக்கிற அந்த குடும்பத்தை குறித்து பேசுகிறப்போ அந்த பாஸ்டர் சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்கள் சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சபையில் இருக்கிற விசுவாசிகளும் எங்கள் சர்ச்சுக்குள்ளே நிலையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அற்புதங்களை பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்க அற்புதத்தை பார்க்கறதுனால தான் எங்கள் சர்ச்சுக்குள்ளே அவங்க என்ன செய்கிறாங்க? நிலைச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒன்று கூடுறாங்க, கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒருமனப்படுறாங்க. டெய்லி அந்த சர்ச்சில் என்ன நடக்குது அப்படின்னா, சாயங்காலம் 8 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் டெய்லி ஆராதனை நடக்குது. ஒரு விசுவாசி கூட அந்த சர்ச்சு ஆராதனைக்கு வராமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே லோக்கலில் இருக்கிறாங்க. ஒரு சின்ன சபை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜெபத்தினுடைய நிலைகளில் வளர்ந்து இன்னைக்கு அவங்க சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, அங்கே சர்ச்சுக்கு வர்ற எல்லா விசுவாசிகளும் ஒரு அற்புதத்தை, நல்ல அற்புதங்களை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு அற்புதம் நடந்திருக்கிறத ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லுவாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளுங்க, ஒரு சபைக்குள்ள 1,00,000 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் நாம் ஒன்று கூடி வருவதிலே நாம் ஒருமனப்பட வேண்டும். ஆமென். ஆராதனையில் ஒருமனப்படுங்க. ஒன்று கூடணுங்கிற காரியத்தை கையில் எடுங்க. ரெண்டாவது ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. மூணாவது கர்த்தர் அற்புதங்களே நமக்கு என்ன செய்வார்? செய்தருளுவார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. அல்லேலூயா. இது எங்கே கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் அப்படின்னா, ராஜ்யத்தில் பெரிய ஆட்களாய் நம்மளை நிற்க ஆரம்பிக்கும். பரலோக ராஜ்யத்தில் நம்மளை பெரிய ஆட்களாய் நம்மளை என்ன செய்ய வைக்கும்? நம்மளை பார்க்க வைக்கும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்படி எழுந்திருங்க. சில ஜெப குறிப்புகளை ஆண்டவர் சமூகத்தில் வச்சு நம்ம அப்படி ஜெபிச்சிருவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர்,
கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. எல்லார் கண்களை மூடுங்க. ஆண்டவர் அப்படியே துதிங்க. ஆண்டவரே, எங்க சபைக்குள்ளே இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஆண்டவரே ஒன்று கூடி ஆராதிக்கத்தக்கதான ஆண்டவரே ஒரு செயல்களை கொடுங்கப்பா. ஆண்டவரே, சில நபர்கள் ஆராதனையில ஏனோ தானோன்னு வருகிற நிலைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. எல்லாரும் ஆராதனையில வந்தா இந்த இடம் கொள்ளாதேப்பா, இந்த இடம் கொள்ளாத ஆண்டவரே. எல்லாரையும் ஆண்டவரே ஆராதனைக்குள்ள ஒன்று கூடி வர வேண்டும் என்கிற ஆர்வத்தை சபைக்குள்ள தந்தருளுவீராக. ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுங்க. ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனையில, நாளைய தினத்துல நடக்கிற ஆராதனையில கர்த்தருடைய வல்லமையில கரம் இறங்குவதாக. எல்லாரும் இணைந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இணைந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் ஒன்று கூடி ஆராதனைக்கு வருவார்களாக. எல்லாரும் ஒன்று கூடுவார்களாக. ஆண்டவரே, சின்ன பிள்ளைங்க, வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற கணவன், வீட்டில் இருக்கிற மனைவி, ஆண்டவரே வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன்மார்கள் எல்லாரும் ஆராதனையில வந்து கலந்து கொள்ள ஆண்டவரே எல்லாரையும் ஒன்று கூட வைக்க தேவனே நீர் உதவி செய்தருளுவீராக. ஆண்டவரே, இந்த ஒன்று கூடி வந்து ஆராதிக்க விடாதபடி தடை பண்ணுகிற எல்லா கிரியைகளும் ஆண்டவரே எங்க ஜனங்களை விட்டு வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரண்டாவது அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு மனம் உண்டாவதாக. ஆண்டவரே, ஒன்று கூடி வந்து ஆராதிக்கிற எங்களுக்குள்ள இன்னும் அதிகமாய் ஒரு மனதை தந்தருளுவீராக. இன்னும் ஆண்டவரே எங்களுக்குள்ள ஐக்கியங்கள் வளருவதாக. இன்னும் எங்களுக்குள்ள அந்த ஒரு மனம் பெருக நாங்க சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய வல்லமையில் ஆவியானவர் இறங்கி வருவீராக. ஒரு மனமுடையவர்களாய் நாங்க மாற உதவி செய்திருளுங்கப்பா. ஒரு மனமுடையவர்களாய் நாங்க மாற உதவி செய்திருளுங்க. உம்முடைய கரம் கூட இருப்பதாக, உங்க வல்லமை கூட இருப்பதாக, உங்க மகிமை கூட இருக்கட்டும்பா. ஆண்டவர் அடுத்து சொல்லுங்க, எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மனம் அற்புதங்களை வெளிப்படுத்தட்ட ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற ஐக்கியம் அற்புதங்களை வெளிப்படுத்தட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, அற்புதங்களை வெளிப்படுத்துவதாக, அதிசயத்தை வெளிப்படுத்துவதாக, ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளையும் வல்லமையை வெளிப்படுத்துவதாக சொல்லி ஜெபிக்கிறேன். கரம் கூட இருப்பதாக. கைகளை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாளை ஆராதனை எங்களுக்கு மகிமையுள்ளதா இருப்பதாக. ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரே. ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே இந்த ஞாயிற்றுக்கிழமை. சொல்லுவோம் அப்படியே. ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே இந்த ஞாயிற்றுக்கிழமை. குருடர் பார்க்கணும், செவிடர் கேட்கணும், கேன்சர் மறையணும். சொல்லுங்க. அவர் நடக்கணுமே. ராஜா முடவர் நடக்கணுமே. எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். அப்படியே ஆராதிங்க. எங்க சபைகள் நிரம்பணும், நதியாய் பாயணும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். ஆமா, விண்ணக
ஆண்டவரே இரங்கணும். வல்லமை மழையாய் பொழியணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே இந்த வாரத்தில் நடக்க போகிற இந்த தேர்தலுக்காக உங்க சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எல்லா இடங்கள்லையும் நிற்கிற ஆண்டவரே எல்லா வேட்பாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு நல்ல வேட்பாளர்களை எங்களுக்கு தேர்வு செய்து ஆண்டவரே எம்எல்ஏக்களை எங்களுக்கு தந்து எங்கள் தமிழ்நாட்டில் நல்ல முதலமைச்சரை கொடுத்து எங்கள் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் எந்த கட்சிக்கு ஆண்டவரே உடன்பட்டவர்கள் அல்ல. நீர் எங்களுக்கு தந்த தலைவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எந்த குளறுபடியும் இருக்கக்கூடாது, எந்த ஏமாற்று வேலைகளும் இருக்கக்கூடாது. ஆண்டவரே ஆண்டவரே எந்த விதமான மந்திரங்களும் எல்லா அசுத்த வல்லமைகளினுடைய கிரியைகள் இந்த தேர்தலுக்குள்ள செயல்படக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மகிமையில் ஆவியானவர் கூட இருப்பீராக. உடைய பிரசன்னம் ஆண்டவரே வருகிற தேர்தலில் எங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தருளுங்க. மகிமையில் ஆவியானவர் கூட இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கைகளை நீட்டுங்க அப்படி. ஆமீன். நல்ல ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த எழுதி கொடுத்திருக்கிற இந்த ஜெப குறிப்பு படிவங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலையும் உடைய வல்லமை செயல்படட்டும். அற்புதத்தின் வல்லமை இறங்குவதாக. அற்புதங்களை பார்க்கட்டும்பா. சுகத்தை, பலத்தை, விடுதலை, ஆசீர்வாதங்களை நாங்கள் காண உதவி செய்திருளுங்க. நன்மையின் கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அற்புதங்களின் சாட்சியை நாங்கள் கேட்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். இதற்குரிய பலன் நன்மைகளை ஆண்டவரை நீங்க கொடுங்க. ஆன்லைன்ல பார்க்குற எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆமீன். சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமீன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.